ஆ, வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆனந்த் சுப்பையன். எல்லாம் நம்பிக்கை யூடியூப் சேனல் மூலமாக இன்னைக்கு நம்ம ஒரு தகவல் ஜோதிட தகவல்ன்ற விஷயத்தில் என்ன பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு சனி வக்கர பயிற்சி என்னென்ன பலனை கொடுக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம். சிம்ம ராசின்ற போதே உங்களுக்கே தெரியும், உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் அதிபதி. அப்போ இந்த சிம்ம ராசிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கும்பத்திலேருந்து சனி பகவான் 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்தில் இருந்திருப்பார். அப்போ இந்த சனி வக்கர பயிற்சின்றது சொல்லும்போது 5 மாதம் ஜூலை மாதத்துலேருந்து அக்டோபர் நவம்பர் அந்த மாதங்கள் வரைக்கும் இருக்காங்க. இந்த வக்கர பயிற்சின்ற போது என்ன மாதிரி பலன்களை சனி பகவான் கொடுப்பார்ன்றதை தான் பார்க்க போகிறோம். சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு விஷயம் வந்து சனி பகவானோட பார்வை வந்து 3ஆம் பார்வை 7ஆம் பார்வை 7, 10 இந்த பார்வைகளுக்கு சிறப்பு பலன் உண்டு சொல்லுவாங்க. அப்போ இதில் அந்த 3, 7, 10ன்ற போது உங்களுடைய 9ஆம் பாகிஸ்தானத்தை பார்க்காரு, ஜென்மஸ்தானத்தை பார்க்காரு, 4ஆம் சுகஸ்தானத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது எந்தெந்த பலன்களை சனி பகவான் கொடுப்பாரு. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சிம்மராசின்ற போது சூரிய பகவான் வந்து இது உங்களுக்கு வந்து அதிபதி அப்படின்ட்டு இருக்கும்போது முக்கியமான விஷயங்கள் முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இதுவரைக்கும் சிம்மராசி நண்பர்களுக்கு சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் இந்த 5 மாதத்துக்குள்ளே குழந்தை பாக்கியம் வந்துடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும், 2ஆம் குழந்தைக்கு முயற்சி போவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் குழந்தை 2வது குழந்தைக்கான வாய்ப்பு இப்போ காட்டுது. அது மட்டும் கிடையாதுங்க, முக்கியமான விஷயம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம். பொருளாதார முன்னேற்றம் வந்துட்டு பணம் நிறைய வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக எதுலையும் ஆசைப்பட வேண்டாம். எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த நேரத்தில் உங்களுடைய ஆசை உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் காட்டுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது மன ரீதியாக பிரச்சனையை கொண்டு வந்துடும். புரியுதுங்களா? மனநல பிரச்சனையை கொண்டு வர வாய்ப்புகள் அதிகம். அதனால பணம் வந்தாலுமே சில நிம்மதின்ற விஷயம் கொஞ்சம் கெட்டு போகுது. அதனால சிம்மராசி அன்பர்கள் வந்து அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மற்றும் இன்னொரு விஷயம் சொல்லணுங்க, அடுத்தவங்களை பற்றி எதுவும் பேசாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அடுத்தவங்களை பற்றி பேசும்போது அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வரதுக்கும் அதிகமாக வாய்ப்பு. பல பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு தீரப்போகுது. அது எதுனாலும் நீங்கள் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ நீங்கள் எண்ணிக்கோங்க. அந்த எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் இந்த சனி வக்கர பயிற்சி உங்களை காப்பாற்றி விட போகுது. சரிங்களா? அப்படின்ட்டு இருக்கும்போது உங்களுக்கு உதவி கிடைக்க போகுதுன்ற அர்த்தம். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு போகும். சிறு சிறு நல்கள்லேருந்து தாண்டி வருவீங்க. முக்கியமான விஷயம், தூங்க பாருங்க. நீங்கள் தூங்கவே மாட்டேங்கிங்க. என்ன காரணம் தூங்க மாட்டேங்கிங்கன்னா, மனப்பிரச்சனை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாங்கன்னா அது சரியாகுங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த தூக்கம்ன்ற விஷயம் ரொம்ப தேவை. சரிங்களா? அப்படின்ட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம்ன்ற விஷயத்துக்குள்ளே போய் இது பண்ணுவீங்க. குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நல்லா பாருங்கள். இது வரைக்கும் இருந்த வந்து கருத்து வேறுபாடுகள் விலகி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் நெருக்கமானவர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க மூலமாகவும் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? பெண்களுக்கு தன்னம்பிக்கை உயரும், ஆண்களுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதையும் பார்க்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுடைய பெற்றோர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இது உண்டு. எதுக்கு கவனம் செலுத்த சொல்கிறேன்னா, மெடிக்கல் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு செலவுகள் வரும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களோட ஆலோசனை பெற்று, அதாவது இந்த இதுக்கு படிக்க போனால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். சில பேர் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க, அதாவது என்ட்ரன்ஸாக இருக்கட்டும், ஒரு வேலைக்காக எக்ஸாமாக இருக்கட்டும், அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கைகூடி வர்ற மாதிரி காட்டுது. அதாவது நீங்கள் ஜெயிச்சு போவீங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, உங்களோட ஜென்ம கும்பத்தை பார்க்காரு, கும்பத்தையும் பார்க்காரு, 9ஆம் இடத்தையும் பார்க்காரு, 4ஆம் இடத்தையும் பார்க்கும்போது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுடைய நீங்கள் வணங்குற தெய்வங்கள் உங்களுக்கு கொடுக்காங்க. நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவதார தெய்வங்கள், சில அவதார தெய்வங்கள் இருப்பாங்க, நம்மளுக்கு காவல் தெய்வங்கள், இந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் இந்த நேரத்தில் வணங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில விஷயங்களை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க, இந்த வருங்காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து வேலை மாற்றத்துலையும் அதில் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? அது மட்டும் கிடையாது, ஒரு யூ-டர்ன் சொல்லுவாங்க, அதாவது ஒரு திருப்புமுனை. சில பேருக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கூட வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை வந்து ஒரு மாற்றத்தை உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. புதிய வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? நிலம் வாங்குறதுக்குரிய யோகம் உண்டாகிறதுக்கும் சொத்துக்களுக்கு அதிபதியாக வாய்ப்புகளும் இப்போ உங்களுக்கு தேடி வருது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு நெருக்கடியில் இருந்திருப்பீங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த நெருக்கடியிலேருந்து இப்போ உங்களுக்கு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து வக்கர பயிற்சி வந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரதுக்கு அதே ஒன்று சரியான முடிவுகளை நல்லா பார்த்துக்கோங்க.
இது முக்கியமான விஷயம். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நிதானமாக 1க்கு 2 தடவை சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சமூகம் தொடர்பான பணிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும்னா கொஞ்சம் கவனமாக அதை யோசித்து கொடுக்க பாருங்கள், சரிங்களா? அப்படி யோசித்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன், அதாவது உங்களுக்கு வந்து வழிபாடு செய்ய சொல்லுவேன். என்னென்னா ஆஞ்சநேயர் வழிபாடு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிம்மராசி அன்பர்கள் வந்து வெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, வெண்ணெய் வாங்கிட்டு போயிட்டு ஆஞ்சநேயருக்கு அவருக்கு நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அந்த வெண்ணெய் கொடுக்க உங்களுக்கு வந்து, ஏன்னா வெண்ணெய்ன்றது பால்லேருந்து வருது. அப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் மனநில பிரச்சனைகளாக இருக்கட்டும், உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் விலகி அந்த ஹனுமன் ஆஞ்சநேயரோட அருளால் உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பை அந்த இறைவன் உண்டாக்கி கொடுப்பார். இது மட்டும் கிடையாது, முக்கியமான விஷயம், உங்கள் தந்தை சொந்தங்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கவனமாக பழக பாருங்கள் உங்கள் தந்தை வழி சொந்தங்களிடம். ஏன்னா அவங்க மூலமாக மனக்கசப்புக்கான செய்திகள் நிறைய வரும். அதை வந்து நீங்கள் ஏற்றுக்க வேண்டாம். மேக்ஸிமம் நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து தள்ளியே இருங்க. அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் தள்ளியே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த சனி பயிற்சி, வக்கர பயிற்சி சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து சில நல்ல மாற்றங்களை தான் உண்டாக்கும். கணவன் மனைவிகளுக்குள்ளேயும் பேசும்போது கவனமாக பேசி கையாண்டு கொண்டு போனீங்கன்னா இந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான பலனை தான் கொடுக்கும்ன்றதை நான் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தாங்க, இந்த காலகட்டங்களில் வந்து ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆஞ்சநேய வழிபாடு, இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு கொண்டு போனீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து வெளியே வருவீங்க. சொத்து சுகம் வாங்குறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது, அதை பயன்படுத்துவாங்க, சரிங்களா? சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்மராசி அன்பர்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நன்மைக்கே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதேமாதிரி அடுத்தடுத்த வீடியோஸு, அடுத்தடுத்த நல்ல பயனுள்ள தகவல்களை நாங்கள் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு எல்லாமே ஒரு உதவியாக இருக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம், சரிங்களா? அதனால் இந்த சேனலை எல்லாம் நம்பிக்கை யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.